பட்டர் முறுக்கு செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு. அது ரெண்டும் செப்பரேட்டாகவே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பயத்தம்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ரோஸ்ட் வரணும். கோல்டன் ரோஸ்ட் வந்த உடனே எடுத்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, இதுவும் கோல்டன் ரோஸ்ட் வரணும். நல்லா கோல்டன் ரோஸ்ட் வந்த உடனே ரெண்டும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு செப்பரேட்டாக வைக்கலாம். ரெண்டும் மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இப்போது ஒரு பவுலில் மாற்றின்னு இப்போது என்கிட்ட ரைஸ் ஃப்ளார் இருக்குது. ஸோ நான் ரைஸ் ஃப்ளார் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஓமம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு, பட்டர் நான் 4 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ சால்ட்டு, தனி மிளகுத்தூள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அது மசீரவில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் இந்த சைடு ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண ஆயிலை எடுத்து இதில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனது கைப்பிடியில் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சா நல்லா வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸி கிரைண்டர்லேயே தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அந்த ஃப்ளேவர் வரணுன்றதுனால. இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ முறுக்கோ அந்த ஷேப் போட்டுட்டு இதில் நம்ம பிஃபோரே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணால் ஒட்டாது ஜாஸ்தி. ஸோ ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கூட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு அந்த கரண்டியில் கூட சின்ன ஒன்று நம்ம தனியாக பண்ணுறோன்னா அப்போ இந்த மாதிரி கரண்டியில் போட்டும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே எண்ணெயில் போட்டும் பழக்கம் இருக்குன்னா எண்ணெயில் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் போடும்போது அது நல்லா அந்த வேப்பர் வரும் இல்லையா, அது கையில் நல்லா சுடுற மாதிரி தோணும். ஸோ அதனால் நம்ம தனியாக கூட வச்சு பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாகவே கூட போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸு அது நல்லா ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதை திருப்பிட்டு நல்லா இன்னொரு 1 மினிட் விட்டு எடுத்துடலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதும், இமிடியேட்டாக எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் அது சூடு ஆறின உடனே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் முறுக்கு. லாஸ்ட்டில் பாருங்கள் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செஞ்ச முறுக்கு இது, எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலு. Thanks for watching Jayakada Kitchen. Please subscribe and support my channel.